வயது கணக்குகள். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏயின் வயது பியின் வயதில் பாதியாக இருந்தது. தற்போதைய அவர்களின் வயது விகிதம் 3:4 எனில் அவர்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் என்ன? ஃபஸ்ட்டு 2 பேர் இருக்காங்க, ஏ பி. 10 வருஷத்துக்கு முன்பு என்னது, ஏவின் வயது பியின் வயதில் பாதியாக இருந்தது. அப்போ பிக்கு எக்ஸ்னா ஏக்கு அதில் பாதி, x/2. இப்போ தற்போது பார்த்தோம்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறதுனால இப்போ 10 வருஷம் கூடியிருக்கும். அப்போ 10 + x/2. அதே மாதிரி இங்கே எக்ஸ்ன்னு இருந்தது, அது கூட 10 வருஷத்தை கூட்டிக்கிறோம். தற்போதுக்கு கூட்டினோம்னா அவர்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. வயதுகளின் விகிதம் 3:4. அதையும் அப்படி எழுதிக்கிறோம். எழுதி அந்த 10 x/2 இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 + x, அப்புறம் 10 + x = 3:4. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5 + x/10 + x = 3/4. இதுக்கப்புறம் இந்த 4ஆல் 5 + x-ஐ பெருக்கிட்டு 3ஆல் 10 + x-ஐயும் பெருக்கி சமப்படுத்தினோம்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். 4 × 5 20, 4 × x 4x, 3 × 10 30, 3 × x 3x. அப்போ எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டோம்னா 4x இங்கே இருக்கட்டும், அங்கே ப்ளஸில் இருக்க 3x இந்த பக்கம் தான் மைனஸ். அதே மாதிரி 30 இங்கே இருக்கட்டும், 20 ப்ளஸில் இருக்க இந்த பக்கம் தான் மைனஸ். அப்போது x = 10. இப்போ நம்ம தற்போது வயது கண்டுபிடிச்சிக்கலாம். தற்போதைக்கு நேராக என்ன இருந்தது, 5 + x 10 + x. அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சதுனால 5 + 10 = 15, 10 + 10 = 20. நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, அவர்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் என்ன? இப்போது வயதுகளின் கூடுதல் 15 + 20 35 வருடங்கள். அவ்வளோதான். ஓகே, அடுத்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு என் வயது இப்பொழுதுள்ள என் வயதில் 1/3 ஆக இருந்தது. இப்பொழுது என் வயது என்ன? இப்போ நம்மளோட வயசு மட்டும்தான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். என் வயதுன்னு எழுதிக்கலாம். அவங்க ஃபஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க 20 வருஷங்களுக்கு முன்பு. நம்மளோட வயசு தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு அதுலேருந்து முன்புன்னு கொடுத்தனால -20. அப்போ 20 வருஷத்துக்கு முன்பு என் வயதில்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் தான் நம்ம பார்க்கணும். அப்போ இதில் தான் 1/3 ஆக இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது 1/3 × x. இந்த 1/3 × x-ஐ நம்ம x/3ன்னு எழுதிக்கலாம். அப்போ நம்ம சமப்படுத்தும் போது x - 20 = x/3. இந்த வகுத்தில் இருக்க 3 இந்த பக்கம் போகும்போது 3/x, 3x - 16 = x. அப்படியே அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 3xல் 1x போனால் 2x, அப்புறம் 60. இந்த பக்கம் பெருக்கல் இருக்க 2 இந்த பக்கம் போகும்போது வகுத்தல். அப்போ அதை அடித்தோம்னா x = 30. இப்போது என் வயது 30 வருடங்கள். இதுதான். ஓகே, ராமின் வயது அவரது மகள் நந்தினியின் வயதைப் போல் 7 மடங்கு. 5 வருடங்களுக்கு பிறகு ராமின் வயது மகளின் வயதைப் போல் 5 மடங்கு எனில்
அவர்களின் தற்போதைய வயதுகள் என்ன? கொடுக்கப்பட்டது யார் யார்? ராம், நந்தினி. அவர்களின் தற்போது மேலே என்ன கொடுத்துருக்காங்க? அவர்களின் 7 மடங்கு. அப்போது நந்தினிக்கு எக்ஸு, ராமுக்கு 7x. அப்போது 5 வருடங்களுக்கு பிறகுனா 5 பிறகுங்கிறனால ப்ளஸ்ஸு 5 + 7 x. அதே மாதிரி நந்தினிக்கும் 5 வருடம் கழித்து 5 + x. அவர்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க 5 மடங்கு. அப்போது 5:1. 5 மடங்குன்னு கொடுத்துட்டாங்கன்னா இவங்களுக்கு 5:1 எழுதிக்கணும். அப்போது 5 + 7x / 5 + x = 5/1. இந்த இதை 1 × 5 + 7x = அந்த 5ஆல் கீழே இருக்கிறத பெருக்கணும். 5 × 5 + x பண்ணும்போது 1ஆல் பெருக்குனா அதே தான் 5 + 7x. இப்போது இதை பெருக்கணும்னா 5 × 5 25 + 5 × x 5x. அப்போ 7x இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 5x மட்டும் இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸ் ஆகும். மைனஸ் ஆனால் 2x. அப்புறம் 25 இங்கே இருக்கட்டும். அப்புறம் இங்கே இருக்க +5 வந்தாக்க போனால் -5. அப்புறம் 20. அப்போது 2 இங்கே பெருக்கல் இருக்குது. அந்த பெருக்கல் இருக்கிறது இந்த பக்கம் போகும்போது வகுத்தலில் மாறும். அப்போ x = 10. என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? எனில் அவர்களின் தற்போதைய வயதுகள் என்ன? அப்போ தற்போது என்னது? 7x = x. எக்ஸோட வேல்யூ 10. அப்போது 7 10 = 10. 7 10 70. அப்புறம் 10 வருடங்கள். அதுதான் அவங்களோட தற்போதைய வயது.